Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம சேனலில் வந்து 60 days சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, 60 days கொஞ்சம் கொஞ்சமாக டாபிக் கவர் பண்ணி சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 60 days வந்து சேலஞ்ச் வந்து போட்டிருக்கோம். இல்லை டே 2 எல்லோரும் டே 1 டே 2க்காக ஃபுல்லாக அப்படியே வந்து டாபிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து நான் இந்தந்த டாபிக் வந்து அப்படின்ட்டு ஒரு 8 to 8:30 அந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டாபிக் படிக்கணும், இந்த டாபிக் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா புக்கில் அதை பற்றி ரெஃபர் பண்ணி நீங்கள் படிங்க. நான் கொடுக்குற டாப்பிக்கை மறுநாள் மார்னிங் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து ரிவைஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல கிளியராக இருக்கும். மறுபடியும் அதை திரும்ப படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் கொடுக்குற டாபிக் நான் காலையில் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒர்க்கிங் உமன் யாராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கான டைமிங் வந்து என்ன பண்ணால் கம்மியான டைமிங் தான் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த டே ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து என்ன பண்ணுங்கள் படிச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திக்கும் போது அதை ரிவைஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 60 days வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த 60 days ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சிலபஸ் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நானும் இதை பார்த்து தான் படிக்கிறேன். Group 4க்கு நான் படிக்கிறதா உங்களுக்கும் நான் எப்போவுமே சொல்லிட்டு வர்றது. அதனால் கண்டிப்பாக படிங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 நம்ம வந்து டே 1 முடிச்சிட்டோம். டே 1ல் வந்து அளவீட்டியல் பார்த்தோம். நேற்று வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதில் வந்து மொத்தமாக டாபிக்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் அதில் வந்து அளவீட்டியல் மட்டுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் அளவீட்டியல் மட்டுமே நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. டே 1க்கானது. டே 2க்கான வந்து டாபிக் மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன்னா டாபிக் தனியாக நான் போடுறேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எப்போனாலும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, இன்றைக்கி டே 2க்கான டாபிக் என்ன அப்படின்னா பொது அறிவியல் தான், சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படியே ஒரே தான் முடிச்சிடலாம். ஏன்னா இப்போது தமிழ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் வந்து இதாகிடும், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணிடுறேன், நான் சயின்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிடறேன். 1 week சயின்ஸ் அப்படி அந்த மாதிரி வரும். யூனிட் 1 வந்து 1 week வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்றைக்கி சயின்ஸ் பார்க்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிங்க. உங்களுக்கு நான் மேக்ஸிமம் சிலபஸ் வந்து நான் முடிச்சிடுவேன். டாபிக் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தமே இன்றைக்கி வந்து 3 டாபிக் தான். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள், அதாவது இயக்கவியல் விதிகள்னு இருக்கும்ல, அந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் செகண்டு கொஞ்சம் பெரிய டாபிக் தான் செகண்ட் வந்து. ஆனால் வந்து மொத்தமே இதில் 3 டாபிக் தான் இருக்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, தனிமங்களும் சேர்மங்களும், அது அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம். ஓகே, இது தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள். சரியா, இப்போ டே 2க்கான டாபிக் இவ்வளோ தான். ஓகேவா, இந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் புக் ரெஃபர் பண்ணுங்கள். 6 to 10th அந்த புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து படிச்சிருங்க. ஓகேவா, நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்குள்ள அந்த டாபிக் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கும் நான் நெக்ஸ்ட் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஒரு 11-12 மணிக்குள்ளே உங்களுக்கும் நான் என்ன பண்ணிடுவேன், அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா, இப்படி படிங்க. மறுநாள் காலையில் நாளைக்கு மார்னிங் என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இருக்காது. காலையில் படிக்கும்போது கொஞ்சம் நேரம் அதை ரிவைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நான் டாபிக் வந்து மேஜராக நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா, இன்றைக்கி தான் டே 2க்கானது. புக்கை ரெஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற அகாடமி புக்ஸ் அந்த மாதிரி அது வந்து உங்களோட ப்ரிஃபரை பொறுத்து இருக்குது. ஆனால் என்னோட பொறுத்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 10th புக்கு கண்டிப்பாக படிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் இருக்கிறதான் அந்த அகாடமி புக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அதில் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் எப்போவுமே 6 to 12th புக்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 100% கொடுங்க. உங்களோட இதில் வந்து 100% வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. ஓகேவா, சும்மா ஏனோ தானோன்னு மேல் டாப்பில் படிச்சுட்டு போகிற அந்த இது வேணாம். 100% ஒரு டாபிக்னு இறங்குனீங்கன்னா அதை பற்றி நான் ஃபுல் A to Z சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். 6 to 12th வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு
படிங்க. ஒரு குட்டி குட்டி நோட்ஸ் எடுத்து வச்சு பழகுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் டைமில் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட்டி குட்டி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கும்போது லாஸ்ட் 10 days வந்து நம்ம ரிவிஷன் தான் போட போகிறோம். இப்போது 60 days இருந்து இது படிக்கிற போகிறோம். லாஸ்ட்டு 10 days என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போவே குட்டி குட்டி பாயிண்ட் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது உங்களுக்கு வந்து அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நீங்கள் நோட்ஸ் எடுத்தது மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இன்றைக்கான டாபிக் கொடுத்தாச்சு. 100% நீங்கள் இறங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களால் மார்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 4ல் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். சரியா? அதனால் கண்டிப்பாக நல்லா படிங்க. இன்றைக்கி டாபிக் கொடுத்தாச்சு, படிங்க. நானும் என்னோடய சைட்லேருந்து நானும் உங்களுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட்ஸ் என்ன பண்ணுவேன், வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். 6 to 10th புக்கு கவர் பண்ணுங்கள். ஓகேவா? Day 1க்கான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது. சரியா? அதனால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி படிங்க. உண்மையிலே எல்லாரும் பாஸ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, பை.